ஒரு காலத்தில் சென்னை சாலைகளை அலங்கரித்து வந்த ரிக்ஷாக்கள் தற்போது காட்சி பொருளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆர்கே நகரில் இப்போதும் ரிக்ஷா ஓட்டும் தொழில் செய்து வருபவர்களின் வாழ்க்கை எப்படி உள்ளது என்பது குறித்து பார்க்கலாம். 1971ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் வந்த காலத்தில் சென்னையில் ஆட்டோக்களை விட ரிக்ஷாக்களின் எண்ணிக்கையே அதிகமாக இருந்தது. வண்ணாரப்பேட்டையிலிருந்து தாம்பரம் வரை கூட ரிக்ஷாக்கள் பயணிக்கும். ஆனால் ஆட்டோக்கள், ஷேர் ஆட்டோக்கள் வந்த பிறகு ரிக்ஷாக்கள் காணாமல் போனதுடன் ரிக்ஷாக்காரர்களின் வாழ்க்கையும் காணாமலேயே போய்விட்டது. வேறு தொழிலுக்கு மாறவும் முடியாமல், இதே தொழிலில் வருமானம் கிடைக்காமல் ரிக்ஷா ஓட்டும் முதியவர்கள் அல்லல் பட்டு வருகின்றனர். சென்னை ஆர்கே நகரில் வண்ணாரப்பேட்டை, குறுக்குப்பேட்டை ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் பள்ளி மாணவர்களை நம்பியே ரிக்ஷாக்காரர்களின் வாழ்க்கை நகர்கிறது. இவர்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை மட்டுமே வருவாய் கிடைக்கிறது. 20 வருஷமான முதல்ல எப்படி இருந்துச்சு வருமானம்? இப்போ எப்படி இருக்கு? ஒரு நாள் ஃபஸ்ட்டு நல்ல வருமானம் இருந்ததுங்க. ஷேர் ஆட்டோ அது மாதிரி நல்ல வருமானம். ஒரு நாளைக்கு 300 400 சம்பாதிப்போம். இப்போ 100 சம்பாதிக்கவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு என்ன கொடுத்தா, நம்ம சொல்ல பார்க்கத்தா, குழந்தைங்க சொல்ல பார்க்கத்தா, என்ன பண்ணுறதுன்னா இவ்வளோ நேரம் அங்கே தான் உட்காந்து மாணவர் ஸ்கூலாண்ட ஒரு சவால் விட்டு வரல. இதோட நான் வீட்டுக்கு போய்டுவேன். வீட்டுக்கு போய்ட்டு நான் சாயந்தரம் 5 மணிக்கு இது வண்டி எடுப்பேன். 5 மணி வண்டி எடுத்தால் இதுக்கு போய்ட்டேன், பஜார் போய்டுவேன், சவுகார்பேட்டை போய்டுவேன். சவுகார்பேட்டை போனாக்கா அங்கே ஒரு 200 300 ஓட்டினா கூட மிச்சத்தை வந்து கொடுத்துருவேன். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன் ரிக்ஷா ஓட்டும் தொழிலை தொடங்கியவர்கள் முதுமையை தழுவிய போதும் இதே தொழிலில்தான் உள்ளனர். 1970களிலும் அதன் பிறகும் இலவச ரிக்ஷா உள்ளிட்ட உதவிகளை வழங்கிய தமிழக அரசு தற்போது ரிக்ஷாக்காரர்களின் நிலையை கண்டுகொள்ளவில்லை என்பதே அவர்களது குற்றச்சாட்டாக உள்ளது. நல்ல கவனிப்பு. ஒரு பேருந்து வீட்டை போனால் வீட்டில் அவங்க வீட்டை போனால் ஒரு அம்மா ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. அப்போ இப்போ 100 ரூபா நம்ப மாட்டாங்கம்மா. ஒரு 10 ரூபா நம்ப மாட்டாங்க. அம்மா நாளைக்கு குடும்பம்னா கூட இன்னைக்கு வந்து வீட்டில் பொண்ணு பெரிய பிள்ளைக்கு பேட்டி இன்றைக்கி அதுக்கு ஒரு 5000 ரூபா செலவு பண்ண முடியல, துட்டு இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் பொண்ணுங்க என்னப்பா அப்பா இன்னும் லாக்கியா இல்லை, நீ இல்லை என்னம்மா லாபம் கிடைக்குது. ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடக்கவிருக்கும் இந்த நேரத்திலாவது தங்களது கோரிக்கைகள் சம்பந்தப்பட்டவர்களின் செவிகளை எட்டுமா என்ற எதிர்பார்ப்புடன் ரிக்ஷா ஓட்டுநர்கள் காத்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் லோகேஷ் மற்றும் செந்திலுடன் சாரதா, நியூஸ் 18 தமிழ்நாடு.